அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வறுத்து அரைச்சி வச்சுக்கிட்டா சட்டுன்னு செஞ்சிடலாம் புளியோதரை. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு கடாயை காய வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுந்து, மூணையும் நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதே கடாயில் 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 7-8 வரமிளகா, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் கடுகு, வெள்ளை எள்ளு 1 ஸ்பூன் அல்லது கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா வறுத்து எடுத்துகிட்டு நல்லா காய வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ புளியோதரை தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நிலக்கடலை போட்டுக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, 4-5 வரமிளகா சேர்த்து அது கூட கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நல்லா 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து புளி நல்லா கொல கொலன்னு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர டயத்தில் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க பொடியில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூட நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ வடித்து ஆற வச்ச ரைஸ் இது கூட சேர்த்து நல்லா கிளறி எல்லாருக்கும் சூப்பரான புளியோதரை ரெடி. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா, லைக் பண்ணுங்கப்பா.